தமிழரின் இன்றைய முக்கிய செய்திகள். நாமக்கல் மாவட்டத்தில் ஆதித்தமிழர் பேரவை நடத்தும் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம். ஒன்றிய அரசு நிதிநிலை அறிக்கையில் தமிழ்நாட்டை சேர்ந்த ஆசிரியர் பெருமக்களுக்கு வஞ்சித்த பாசிச பாஜக அரசை கண்டித்தும் நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு வட்டம் சக்திநாயக்கன் பாளையம் ஊராட்சியில் கோயில்பாளையம் அருந்ததியர் ஊரில் வசித்து வந்த மணிகண்டன் வயது 35 அவர்களின் படுகொலையை பட்டியலின மக்கள் மீதான வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின் கீழ் மணிகண்டன் கொலை வழக்கு பதிவு செய்து பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு உடனடியாக அரசு நிவாரணம் வழங்கிட, அரசு பணி வழங்கிட, அரசு வீடு வழங்கிட வலியுறுத்தி கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தலைமை ஆர்ப்பாட்டத்திற்கு தலைமை மாவட்ட செயலாளர் சரவணகுமார் அவர்களும் முன்னிலை வகித்தார். நகர கழக செயலாளர் சரவணகுமார் அவர்களும், எலச்சிபாளையம் மேற்கு ஒன்றிய கழக செயலாளர் மாரிமுத்து அவர்களும், பரமத்தி வேலூர் ஒன்றிய கழக செயலாளர் துரைசாமி அவர்களும், கபிலர் மலை ஒன்றிய குழு செயலாளர் பாலா அவர்களும் முன்னிலை வகித்தார்கள். கண்டன உரை மாநில துணை பொதுச் செயலாளர் செல்வ வில்லாளன் அவர்கள் கண்டன உரையை கோஷங்களுடன் வலியுறுத்தி கருத்துக்களை கூறினார். மாநில துணை பொதுச் செயலாளர் மணிமாறன் அவர்களும், மாநில கொள்கை பரப்பு துணை செயலாளர் தமிழரசு அவர்களும் கலந்து கொண்டு கண்டனத்தை வலியுறுத்தினார்கள். நன்றியுரை கூறியவர் மாவட்ட தலைவர் சிவசங்கர் அவர்கள். ஆண்கள், பெண்கள் என பொதுமக்கள் அனைவரும் கலந்து கொண்டார்கள். மாவட்ட செய்தியாளர் எஸ். சக்திவேல்.